வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். அறிவாற்றல் கவலையினால் வீணாய் போகும், அதை எடுத்து உடல்நலமும் குன்றி போகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம், கணக்கு தவறாய் எண்ண மாட்டலாம். கவலை வாழ்க்கையிலே சிக்கல் கண்டு கலங்கி மனம் திரிப்படையும் நிலையாம். கவலை உடல்நலம் உள்ளநலம் கிடைக்கும், பெரு ஐந்தின் வளம் கிடைக்கும். கவலையினை முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமி சொல்லுவாங்க, கவலை ஒழித்தல் அந்த விளக்கத்துல 4 விதமான கவலைகள் நமக்கு இருக்கு. அந்த விளக்கங்கள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, காக்கூட்டல் வலை கவலை, கற்பனை வலை என்று சொல்லுவாங்க. நாமளும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. தானாக வரக்கூடிய அந்த சிக்கலை நுட்பம் தெரிந்து நாம நீக்கி வாழ பழகி கொள்ளணும். கவலை ஒரு மனிதன் கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு எண்ணெய் சட்டியில எண்ணெய நம்ம சூடாக்க வைக்கிறோம். அந்த கவனக்குறைவை அப்படியே விட்டுட்டு கவனிக்காம விட்டுட்டோம்னா அந்த எண்ணெய் அந்த அறை முழுவதும் தீஞ்சு போய் அந்த சட்டியை வீணாக்கிடும். அதே போல அந்த அறை முழுவதும் ஒரு தீஞ்ச வாடை நமக்கு வரும். அதுபோல இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. கவலை ஏற்றம் என்ற ஒரு ஏற்றம் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி, எல்லாம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மின்சார பம்பு செட்டுகளை விட கவலை ஏற்றம் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. காலையில் ஒரு 4 மணிக்கு தண்ணீர் இறைப்பாங்க. ஒரு 1.5 மணி நேரம் அந்த தண்ணீர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேணியில் இருக்கிறத விவசாய நிலத்துக்கு இறைச்சிருவாங்க. திரும்ப மாடு அதே போல 4 மணிக்குள்ள அந்த தண்ணீர் எல்லாம் கேணி நிரம்ப தண்ணி ஊறிடும். அதே போல ஈவினிங்ல இழைப்பாங்க. அதுக்கு பேரே கவலை ஏற்றம். நான் ஏன் இங்க சொல்ல வர அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள இந்த கவலை இருந்தது அப்படின்னு சொன்னா அது நம்ம உடலை பாதிக்கும், மனதை பாதிக்கும், நம்ம உயிர் சக்தியை அப்படின்னு வரட்டி எடுத்துடும். நாம ஒரு கூடு போல வாழ்ந்து கொண்டிருப்போம். எந்த விதமான ஒரு இறையொத்த சிந்தனைக்கும் நம் மனது போகாம நம் உடலையும் மனதையும் பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை. சாமி என்ன மாறாக சொல்றாங்க? ஆசை சீரமைக்க சொல்றாங்க, சினம் தவிர்த்து கொள்ள சொல்றாங்க, கவலையை ஒழித்து வாழணும் என்று சொல்றாங்க. இல்ல கவலை அவ்வளவு மனித வாழ்க்கையில கவலைப்பட்டு நாம வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய உடலை பாதிக்கும், நம்முடைய மனதையும் பாதிக்கும். ஒரு கவலை அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணு நினைப்போம், நடக்கிறது ஒன்றாக இருக்கும். அது நமக்கு மனக்கவலையை உண்டு பண்ணும். நம்முடைய எண்ணத்துக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணத்துக்கும் உள்ள வேறுபாடு. நமக்கு தேவை இருக்கும், விருப்பு கம்மியா இருக்கும். அதனால வரக்கூடிய மனக்கவலை. 4 விதமான கவலைகள் என்ன என்று சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்து கொள்வாங்க. உடனடியாக தீர்க்கக்கூடிய கவலை ஒரு கடன் தொல்லை, பாக பிரிவினை, நம் உடல்ல ஒரு உபாதை இருக்கு, அது வளர்ந்து கொண்டே இருக்கு, அது நம் உடல்ல உள்ள ஓட்டங்களை பாதிக்கும் அப்படின்னு சொன்னா இவையெல்லாம் நாம தள்ளி போட முடியாது, அலட்சியப்படுத்த முடியாது, அனுபவித்து தீர்க்க முடியாது, உடனடியாக தீர்க்கணும். அதே போல அலட்சியப்படுத்த வேண்டியது. நாம் உயரமாக இருப்போம் அல்லது குள்ளமாக இருப்போம். நம்மளை அவ்வப்போது கேலி கிண்டல் பண்ணிக்கொண்டே இருப்போம். நம்ம போகும்போது வரும்போது ஒரு சிலர். அதை நம்ம அலட்சியப்படுத்திதான் வாழணும். நம்ம அதை மனதுக்குள்ளே வைத்து கொண்டு இப்படி சொன்னவன் இப்படி சொன்னவன் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நாம நினைத்து கொண்டு வாழவே முடியாது. தள்ளி போட வேண்டியது. ஒரு குடும்பத்துல படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. அதே போல திருமணம் வயது வருது, திருமணம் சரியான நேரத்துல நடக்கல.
அப்போ காலத்தால குரு இறைநிலைக்கு அதுக்கு என்ன நம்ம ஏற்பாடுகள் பண்ண முடியுமோ அந்த முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கணும் அப்படியே அதுக்காக கவலைப்பட்டு எதுவும் ஆக போறது இல்லை. அனுபவித்து தீர்க்க வேண்டியது. ஒரு குடும்பத்துல முடியாத ஒரு குழந்தை இருக்கும், எவ்வளவு வைத்தியம் பார்த்தாச்சு, அந்த குழந்தைய சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைன்னா அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை நாம செய்து கொண்டே நம்ம வாழணும். அந்த நமக்கு பின்னாடியும் அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவை நிறைவேற்ற வேண்டுமோ அதை மற்றவர்கள் மூலமாக நாம் அதை ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒழிய கவலைப்பட்டு கொண்டு வந்து ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி கவலை ஒழித்து வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்யப்பட்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன்.